சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான விடுதியில் இயங்கும் அரசினர் தோட்டம் மருந்தகத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் அங்கு அவரது உடல்நிலையை பரிசோதனை செய்ததோடு மருந்துகளையும் பெற்றுக்கொண்டார். தஞ்சாவூரை அடுத்த கரந்தையில் அமைந்துள்ள பெரியநாயகி உடனுறை கருணாசுவாமி கோவில் வைகாசி விசாக பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடிமரம் அருகே கருணாசுவாமி பெரியநாயகி அம்மன் எழுந்திருட கொடிமரத்திற்கு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நந்தி, அஸ்திர தேவர் உருவம் பொறித்த கொடிப்பட்டம், மேளதாளங்கள் முழங்க கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக ஏலூர் கண்ணாடி பல்லாக்கு விழா வரும் ஜூன் 1ஆம் தேதி நடைபெறவுள்ளது. புதுச்சேரியில் கடும் வெப்பம் நாள்தோறும் பதிவாகி வருவதால் உக்கிரமான வெயிலால் சுற்றுலா தலங்கள் வெறிச்சோடி காணப்பட்டன. சாலையில் அனல் காற்று வீசியதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறாமல் முடங்கினர். காலை முதலே வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் கடற்கரை, சாலை உட்பட அனைத்து சுற்றுலா தலங்களும் வெறிச்சோடி காணப்பட்டன. சாலைகளிலும் மக்கள் நடமாட்டமின்றி பிற்பகலுக்கு பிறகு வெறிச்சோடி காணப்பட்டது. சென்னை சேப்பாக்கம் எழிலகம் வளாகத்தில் அமைந்துள்ள தமிழ்நாடு உணவுப் பொருள் வழங்கல் கழக தலைமை அலுவலகத்தில் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பி. வெங்கடரமணன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது துறை செயல்பாடுகளை மேம்படுத்துவது குறித்து உயர் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். பொது விநியோக திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் அத்தியாவசிய பொருட்கள் தங்குதடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என அறிவுறுத்தினார். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்வு நாள் கூட்டத்தில் புதிய கல்குவாரிகளுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். தாவேகா தேர்தல் வாக்குறுதியில் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்வதாக அறிவித்துள்ள நிலையில் கடன் கொடுத்த வங்கி அதிகாரிகள் கடனை திருப்பி செலுத்த நெருக்கடி கொடுத்து வருவதாகவும் இதில் அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். நீலகிரியில் சுற்றுலா மாவட்டத்தை ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றுவதற்கான திட்டங்களை தர வேண்டும் என பிரதமரிடம் கோரிக்கை வைப்பேன் என உதகை சட்டமன்ற உறுப்பினர் போஜராஜன் தெரிவித்துள்ளார். குன்னூர் காட்டேரி பூங்காவில் 2வது மலைப்பயிர்கள் கண்காட்சியை பார்வையிட்ட அவர் நீலகிரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் எந்த இடையூறும் இன்றி அனைத்து சுற்றுலா தலங்களையும் கண்டு ரசித்து செல்லும் வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என கூறினார். நமது பாரத பிரதமர் அவர்களையே நாங்கள் ஒரு வேண்டுகோள் விட்டிருக்கிறேன். நீங்கள் உதகைக்கு வர வேண்டும் என்று நான் கேட்டிருக்கின்றேன். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு தனது சட்டமன்ற உறுப்பினருக்கான முதல் மாத சம்பளத்தை நன்கொடையாக வழங்குவதாக உத்தரமேரூர் தாவேகா எம்எல்ஏ முனிரத்தினம் உறுதியளித்துள்ளார். பள்ளியின் கட்டமைப்பு, கழிப்பறை வசதி போதுமான எண்ணிக்கையில் உள்ளதா என்பதை ஆய்வு செய்த அவர் தனது எம்எல்ஏ சம்பளமான 1,05,000 ரூபாயை அந்த பள்ளிக்கு நன்கொடையாக வழங்குவதாக வாக்குறுதி அளித்தார். சென்னை அம்பத்தூரை அடுத்த கள்ளிக்குப்பத்தில் கோடை வெப்பத்தால் உருகி தாழ்ந்த உயர் மின்னழுத்த மின் கம்பி வீட்டின் சுவரில் உராய்ந்ததில் ஏற்பட்ட மின் விபத்தால் 20க்கும் மேற்பட்ட வீடுகளில் இருந்த மின்சாதன பொருட்கள் வெடித்து சிதறி சாம்பலாகின. கங்கை நகர் பகுதியில் வீடுகளுக்கு மின்னழுத்தம் பாய்ந்ததில் டிவி, ஏசி, ஃப்ரிட்ஜ் உள்ளிட்ட பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் வெடித்து தீப்பிடித்தன. இதனால் அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் தங்களுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை சேரிங்கிராஸ் பகுதியில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தை வரவேற்று தாவேகாவினர் நடத்திய பிரம்மாண்ட வெற்றி பேரணியில் 1000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக தொண்டர்கள் இத்திட்டம் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தொடர்ந்து தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் தங்களை தாவேகாவில் இணைத்துக் கொண்டனர். சென்னை காசிமேட்டில் உள்ள சிங்காரவேலர் சிலைக்கு நிதி அமைச்சர் மரிய வில்சனுடன் இணைந்து மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சினிமா துறையை விட அரசியல் களம் தமக்கு மிகுந்த சவாலாக இருப்பதாக நகைச்சுவையுடன் குறிப்பிட்டார். நல்ல சேலஞ்சா இருக்கு, சினிமாவோட சேலஞ்சா இருக்கு. கண்டிப்பா இந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்றது இருக்கு. சென்னை தாம்பரம் முடிச்சூர் சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த தார் கார் ஒன்று சாலையோரம் நின்றிருந்த ஆட்டோ மீது ஏறி நின்ற விபத்தில் ஆட்டோ ஓட்டுநர் படுகாயமடைந்தார். கிருஷ்ணா நகர் பகுதியில் பெண் இயக்கிச் சென்ற கார் சாலை திருப்பத்தில் பிரேக் பிடிப்பதற்கு பதிலாக தவறுதலாக ஆக்சிலேட்டரை மிதித்ததால் கட்டுப்பாட்டை இழந்து ஆட்டோவின் மீது ஏறி நின்றது. இந்த விபத்தில் ஆட்டோ ஓட்டுநரின் கை முறிந்த நிலையில் தாம்பரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் கிரெயினின் உதவியுடன் வாகனங்கள் அப்புறப்படுத்தப்பட்டன.
விருத்தாச்சலம் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பிரேமலதா விஜயகாந்த் எம்எல்ஏ ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார். விருத்தாச்சலம் பேருந்து நிலையத்தில் பொதுமக்களிடமும் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திலும் விவசாயிகளிடமும் குறைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து நுகர்பொருள் வாணிப கழகத்தின் திறந்தவெளி சேமிப்பு கிடங்கில் தேங்கியுள்ள 10,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகளை உடனடியாக மூடிய கிடங்கிற்கு மாற்ற அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மேலும் ரேஷன் கடைகளில் ஆய்வு செய்து பொதுமக்கள் கேட்காத பொருட்களை வலுக்கட்டாயமாக வழங்கக்கூடாது என ஊழியர்களை எச்சரித்தார். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் பாலியல் தொந்தரவு புகாரை பெற அலட்சியம் காட்டியதாக கூறப்படும் காவல்துறையினர் 5 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். ஆட்டோவில் சென்றபோது ஓட்டுநர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக 36 வயது பெண் அளித்த புகாரை நகர காவல் நிலையம், அனைத்து மகளிர் காவல் நிலைய காவலர்கள் பெறவில்லை என்று கூறப்படுகிறது. இதனையடுத்து ராமநாதபுரம் சரக டிஐஜியிடம் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் ஆய்வாளர்கள் துரைராஜ், சீதாலட்சுமி உள்ளிட்ட 5 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். குற்றால வனப்பகுதியில் தாயை பிரிந்து தவிக்கும் குட்டி யானையை அதன் கூட்டத்துடன் சேர்க்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் வனப்பகுதியில் தனது கூட்டத்தை பிரிந்து தனியாக தவித்த ஆண் குட்டி யானை ஒன்றை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டு சிகிச்சை அளித்து வருகின்றனர். குட்டியை தேடி யானை கூட்டம் அதே பகுதியில் சுற்றித் திரிவதால் பொதுமக்கள் நடமாட்டத்திற்கு முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மீட்கப்பட்ட குட்டி யானையை மீண்டும் அதன் தாயுடன் சேர்ப்பதற்காக 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு நவீன கருவிகள் மூலம் யானை கூட்டத்தை கண்காணிக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி உப்படம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் 76வது தேசிய அளவிலான ஜூனியர் கூடைப்பந்தாட்ட போட்டிகளை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய தமிழ்நாடு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, தமிழக முதலமைச்சர் விஜயையும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியையும் எதிர்ப்பவர்கள் அரசியலில் காணாமல் போவார்கள் என்று கூறினார். எங்களுடைய தலைவர் சிஎம் விஜய் அவர்களை யார் விமர்சிச்சாலும் அவர் அமைதியா இருப்பாரு, யார் விமர்சிச்சாங்களோ அவங்க காண போயிடுவாங்க. சோ உங்களுடைய பொறுமையும் உங்கள் நிதானமும் எங்களுடைய சிஎம் அவர்களுக்கும் இருக்கு. திமுக விசிக கூட்டணி குறித்து விசிக தலைவர் திருமாவளவன் அறிவிப்பார் என கட்சியின் பொருளாளர் SS பாலாஜி தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுகவிற்கு ஏற்பட்ட தோல்வியை மறைப்பதற்காக 2ஆம் கட்ட தலைவர்கள் அரசியல் நாகரீகம் இன்றி தரம் தாழ்ந்து விமர்சிப்பது கண்டனத்திற்குரியது என்றார். தங்களிடம் இருக்கக்கூடிய குறைபாடுகளை மறைப்பதற்காக, தங்களிடம் இருக்கக்கூடிய பிழைகளை மறைப்பதற்காக இன்றைக்கு குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடுத்த நிலையிலே உள்ள தலைவர்கள் இத்தகைய விமர்சனங்களை முன்வைப்பது என்பது ஏற்புடையதல்ல. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தனது கான்வாய் வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்து மின்சார வாகனங்களுக்கு மாறியுள்ளார். திருப்பூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சென்னையில் இருந்து கோவை விமான நிலையம் வந்தடைந்த மத்திய அமைச்சருக்கு பாஜகவினர் உற்சாக வரவேற்பளித்தனர். இதனைத் தொடர்ந்து பிரதமரின் அறிவுறுத்தலின்படி தனது பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை 2ஆக குறைத்துக் கொண்ட எல் முருகன் முற்றிலும் மின்சார வாகனங்கள் மூலமாக திருப்பூர் புறப்பட்டுச் சென்றார்.